மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். நம்ம இப்போ எல்சிஎம் HCF டாபிக் கூட டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். 5 கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். இப்போது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் தான் இது. 10 கொஷினு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு இப்போ கொஷின் வந்து டிஸ்கிரிப்டில் லிங்கை கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைன்னா வீடியோவிலே கொஷின் பேப்பரை பார்த்து கூட நீங்கள் சம் டெரைவ் பண்ணி ஆன்சர் போட்டு பாருங்கள். ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா ஈவினிங்காக நம்ம ஆன்சர் கீயோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த 10 கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், ஏ மற்றும் பியின் எல்சிஎம் சி எனில் HCF என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து A டிவைடட் பை B, ஆப்ஷன் பி வந்து BC டிவைடட் பை A, சி ஆப்ஷன் வந்து C டிவைடட் பை AB, டி ஆப்ஷன் AB டிவைடட் பை C. ரெண்டாவது கொஷின், 0.63, அடுத்தது நம்பர் 10.5, அடுத்த நம்பர் 2.1 மற்றும் 4.20 இவற்றின் எல்சிஎம் என்ன? இதுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 63, ஆப்ஷன் பி 0.63, ஆப்ஷன் சி 6.30, ஆப்ஷன் டி 6300. தேர்ட் கொஸ்டின் வந்து, இரு எண்களின் கூடுதல் 54 மற்றும் எல்சிஎம் 84 மற்றும் HCF 6 எனில் அந்த இரு எண்களின் தலைகீழ் கூடுதல் என்ன? தலைகீழ் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன் ஏ வந்து 9/28, ஆப்ஷன் பி வந்து 7/28, ஆப்ஷன் சி வந்து 3/28, ஆப்ஷன் டி வந்து 5/28. நாலாவது கொஸ்டின் வந்து, 20 x⁻3 y⁻2 மற்றும் 10 x⁻4 y⁻4 இவற்றின் எல்சிஎம் 20 x⁻4 y⁻4 எனில் HCF என்ன? அது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 10x² y, ஆப்ஷன் பி வந்து 20 x⁻3 × y², சி வந்து ஆப்ஷன் சி வந்து 10 x⁻3 × y², ஆப்ஷன் டி வந்து 20 x² y². அஞ்சாவது கொஸ்டின், இரு எண்களின் எக்ஸ் மற்றும் ஒய். இந்த சம் வந்து இந்த மாடலில் நம்ம நடத்தியிருக்கோம். எக்ஸ் கிரேட்டர் ஒய், எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசாக இருக்கணும். இவற்றின் எல்சிஎம் வந்து XY, எல்சிஎம் வந்து XY. இது நம்ம சம்மில் நடத்தியிருக்கோம். இது XYயில் வருது. இப்போ XY எனில் அந்த இரு எண்கள் HCF என்ன? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி x+y, ஆப்ஷன் சி வந்து XY, ஆப்ஷன் டி வந்து x-y. அடுத்த சம், மற்றும் இவற்றின் HCF 4 எனில் எல்சிஎம் என்ன? ஆப்ஷன் ஏ வந்து 42, ஆப்ஷன் பி 34, ஆப்ஷன் சி 84, ஆப்ஷன் டி வந்து 48. இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம், நம்ம போட்டிருக்கோம். ஏழாவது கொஸ்டின் வந்து, இரு எண்களின் 56 மற்றும் 84 இவற்றின் எல்சிஎம் மற்றும் HCF இன் விகிதம் என்ன? எல்சிஎம் HCF கண்டுபிடிச்சிட்டு அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது எட்டாவது கொஸ்டின் வந்து, 77, 147 மற்றும் 252 எண்கள் வகுக்கும் போது ஒரே மீதி கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்ன? ஆப்ஷன் ஏ வந்து 9, பி வந்து 15, சி வந்து 25, டி வந்து 35. இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த சம் வந்து, 3 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 12 மீட்டர் மற்றும் 90 சென்டிமீட்டர் நீளங்கள் சரியாக அளக்கும் அளவுகோலின் மிகப்பெரிய நீளம் எதுவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ வந்து 10 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 20 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி வந்து 30 சென்டிமீட்டர். இதுவும் நல்லா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த சம் லாஸ்ட் வந்து 10வது கணக்கு வந்து, 2 எண்களின் HCF 24, அந்த எண்கள் அவற்றின் எல்சிஎம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன், 84, ஆப்ஷன் பி 120, ஆப்ஷன் சி வந்து 128, ஆப்ஷன் டி வந்து 148.
இந்த 10 சம்மு தாங்க. இந்த 10 சம்மு நீங்கள் வந்து போட்டு பார்த்து ஆன்சரு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் அடுத்த வீடியோவில். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்க எவ்வளோ மார்க்குன்னு மட்டும். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் இருந்தால் 5 கொஷின் 6 கொஷின் வருது. இதை நம்ம சரியாக இந்த யூனிட்டை நம்ம படிச்சிட்டோன்னா இதில் 5-6 கொஷின் எழுதிடலாம். அடுத்த டாப்பிக்கு நம்ம இது ஆன்சர் கீயை பார்த்துட்டு அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இந்த டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த 5 வீடியோ பாருங்கள். இந்த யூனிட் 5 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு எழுதுங்க. 10க்கு 10 எடுத்துருங்க. ஈஸியாக தான் இருக்குது டெஸ்ட்டு. இதோட எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அடுத்தது ஆன்சர் கீ வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.